ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அபிநயா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி டபுள் கலர் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து நூல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு டபுள் கலர் அப்படின்றதுனால நான் வந்து ரோஸ் கலரும் கத்திரி கலர் பர்பிளும் பிங்க்கும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கரெக்டாக நேராக அந்த ரெண்டு கலருமே தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நேராகவே வந்து நான் க்ளூ போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கலர் அதிகமாக தெரியும், ஒரு கலர் கொஞ்சமாக தான் தெரியும். கரெக்டான அந்த ஆஃப் இது தெரியாது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேராகவே க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலரை எடுத்து நூலை எடுத்து நான் வந்து அதில் ரேப் பண்ண போகிறேன். ரேப் பண்ணிவிட்டு அடுத்தது செகண்ட் கலரையும் நான் வந்து பிங்க் கலரையும் ரேப் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எடுத்து வளையலில் வந்து கொஞ்சம் அதுக்கு நேராகவே வந்து நான் க்ளூ வச்சுக்கிறேன். க்ளூ வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நூல் வந்து ரேப் பண்ண போகிறேன். நான் பர்பிள் கலர் ரேப் பண்ணிவிட்டு நான் க்ளூ ஒட்டும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல. சரி விடுங்க, பரவாயில்ல. இப்போ நான் வந்து பிங்க் கலர் தான் வந்து ரேப் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா? நம்ம ரேப் பண்ணும்போது நம்ம க்ளூ ஒட்டி வச்சுருக்கோம்ல, அது அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக வந்து அது இதாகிடும். இப்போ நான் அதை வந்து திரும்பவும் நான் க்ளூ போட்டு இப்போ நான் வந்து அதை வச்சு ரேப் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். த்ரெட்டு ரேப் பண்ணுற வீடியோ நான் பெரிய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் த்ரெட்டு வந்து ரேப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணவே கூடாது. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, நம்ம எந்த நூல் சைஸ் எடுத்தோமோ அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதையே ரேப் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேலே தெரியும்போது ஒரு மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து பார்த்துக்கோங்க, க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். பாக்கி எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நான் எடுத்து அதுலேயும் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கிற பேங்கிள்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நூல்லாம் எடுக்கலாம். நான் எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போட மாட்டேன். ஜும்காஸு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 2 கலர் கொடுக்கணும் அப்படின்னா இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. எதையும் வேஸ்ட்டாக போட வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரேப் பண்ணி முடிச்சிட்டேனா, நல்லா இருக்கா? இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் வீடியோவில் போட்டிருப்பேன், அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டோனு தான் ஒட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பிங்க் கலருக்கு வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டேன். பர்பிளுக்கு வந்து ரெட் கலர் மாதிரியான ஸ்டோனும் ஒட்டிக்கிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.